வணக்கம். நாலடியார் பாடல் எண் 199. தீம் கரும்பு ஈன்ற திரள்கால் உளை அலரி தேங்கமழ் நாற்றம் இழந்தாங்கு ஓங்கும் உயர்குடியில் பிறப்பின் என்னாம் பெயர் பொறிக்கும் பேராண்மை இல்லாக் கடை. இந்த பாடல் என்ன கருத்தை சொல்ல வருகிறது என்றால், இனிய சுவையுள்ள கரும்பினிடத்தே தோன்றினாலும் அதன் மலர் நல்ல வாசனையை பெறாமையினாலே அதற்குச் சிறப்பு இல்லை, அதனை எவரும் கொண்டாட மாட்டார்கள். அதைப்போல் தன் பெயர் உலகத்தில் பரவுமாறு நல்ல காரியங்களைச் செய்ய முயலாதவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும் அவனுக்கு ஒரு சிறப்பும் உண்டாகாது, அவனை எவரும் கொண்டாட மாட்டார்கள் என்பது இப்பாடலின் கருத்து. பாருங்க, தீம் கரும்பு ஈன்ற. தீம் கரும்புனா, தீம்னா மதுரம், அதாவது இனிப்பு. அவ்வளோ இனிப்பான சாற்றை உடைய கரும்பு ஈன்ற திரள் கால் அப்படின்னா திரண்ட அடியை உடையதும், கால்னா அடிப்பாகம், திரண்ட அடியை உடையதும், உளை. உளை அப்படின்னா அந்த குதிரை, சிங்கம் இதுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பிடரி மயிர், அதுக்கு பேர் தான் உளைன்னு பேர். அந்த உளை ஆகிய அலரி. அலரினா பூ. இப்போ கரும்புக்கு இருக்கிற அந்த பூவை யாரும் கொண்டாட மாட்டாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா, தேங்கமழ் நாற்றம் இழந்தாங்கு, அது வாசனை இல்லை அந்த கரும்பு பூவுக்கு. அது இழந்தாங்கு, அது இழந்ததைப் போல, அது வாசனையற்று பிறரால் கொண்டாடாமல் இருப்பதைப் போல. அடுத்த அடிக்கு வருங்க, 3வது அடி 4வது அடி. ஓங்கும் உயர்குடியில் பிறப்பின் என்னாம். ஓங்கும் உயர்குடியில் பிறப்பின் என்னாம்னா, உயர்ந்த குலத்திலே பிறத்தலால் என்ன பயன் உண்டாகும்? ஒரு பயனும் உண்டாகாது. எப்போ? பெயர் பொறிக்கும் பேராண்மை இல்லாக்கடை. பெயர் பொறிக்கும் பேராண்மைனா, புலவர்கள்லாம் இவனை பாடி, இவனுடைய பெருமையை பாடி பாடல்களில் எழுதி வைக்கணும். அதுதான் பெயர் பொறிக்கும் பேராண்மை இல்லாக்கடை. அப்படி பெருமையோடு முயற்சி செய்து தாளாண்மையோடு வாழ முடியாத போது நீ ஓங்கும் உயர்புற குடியில் பிறப்பில் என்னாம் அப்படின்னு இந்த பாடலினோட ஆசிரியர் தாளாண்மை இல்லாத ஒருவனை பார்த்து கேள்வி கேட்கிறார்.